போட்டு இந்த இயர் நாங்கள் என்ன எடுத்தோன்றதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட், ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 பவுண்ட் கிட்ட வந்தது. 2 பவுண்ட் கிட்ட வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வார் டைப்பில் இடையில பேட்டர்ன்ஸ் வரும். நல்லா பார்க்கும்போது இது வந்து ஒரு 3-3.5 பவுண்ட் மாதிரி நமக்கு வந்து தெரியும். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 17 to 19% தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் பில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. ஜாக்வார் டைப்பில் இடையில வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரி வந்து நமக்கு வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கவே கையில் போடும்போது நல்ல பார்வையாக இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பார்த்தோம்னா லேடிஸ் பிரேஸ்லெட் ஒன்று பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3/4 பவுண்ட் கிட்ட வந்தது. 3/4 பவுண்ட் அரௌண்ட் 1 பவுண்ட் கிட்ட வந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ரிங் பேட்டர்னில், இதுவும் டெய்லி வேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிங்ஸ் டைப்பில் இடையில ஸ்டோன்ஸ்லாம் வச்சு இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 பவுண்ட். ஸோ மென்ஸ் பிரேஸ்லெட் ப்ளஸ் இந்த பிரேஸ்லெட் சேர்ந்துட்டு 3 பவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்குன்னா ஒரு 2 grams. அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது டெய்லி வேர் ஸ்டட்ஸ் பார்க்கலான்றது தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டட் வந்து எடுத்தோம். இந்த ஸ்டட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1/4 பவுண்ட் தான் வந்தது. 2 grams கிட்ட தான் வந்தது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் சென்டரில் ஹார்ட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருந்தது. பட் இது டெய்லி வேர்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா. அது மாதிரி பேபிஸ்க்குமே இது யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நார்மலாக டெய்லி வேர்க்கு வந்து நல்லா